நம்ம வீட்டுக்குள்ளே யாருக்காவது வந்துட்டா முதல்ல தண்ணி தான் கொடுப்போம். தண்ணின்னா நீங்கள் வேறு எதாவது நினச்சிடாதீங்க. அப்படியா, வீடுகளில் தண்ணியாக கொடுக்குறீங்க. வந்தோன்னு ஒரு டம்ளரில் தண்ணி கொடுப்பாங்க. எதுக்கு? அந்த தண்ணி அவர் குடிச்சிட்டாருன்னா அந்த வீட்டை நம்பிட்டாருன்னு அர்த்தம். இந்த வீட்டை நீ நம்பி சாப்பிடலாமையா, உனக்கு எந்த விதமான தொந்தரவு நான் பண்ண மாட்டேன்னு நம்பிக்கையின் அடையாளமாக வந்தோன்னு ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்குற இனம் நமது உலகத்திலேயே நம்ம தமிழர்கள் மட்டும்தான். விருந்தோம்பலுக்கு நம்மளால தானே பேர் போனவன். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருக்கான் வீட்டில். யாராவது வந்தால் கண்ணாடி வெளியே பார்க்குறேன், யாரா மாமன் பிள்ளைகளோடு வந்துட்டேன் சாப்பிட்ற நேரத்தில் உள்ள நுழையிறப்பே, வாங்க மாமா வாங்க வாங்க, நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிடவா போகிறீங்க? வர்றப்பே அதுக்கு அவன் அப்படியே சொன்னாலே நீங்கள் என்ன விட்டுறவா போகிறீங்க? சாப்பிட்றதுக்குன்னே வந்திருக்கேன். அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைய கையில் 500 ரூபா கொடுக்காமையா போயிடுவேன். 20 ரூபாய்க்கு சோத்தை போட்டு 500 ரூபாய்க்கு ஆட்டையே போடுறேன். அதுக்கு அவன் சொல்கிறேன், அப்படியே கொடுத்தாலும் உன் பிள்ளைய என்ன வாங்கவா போகுது? இவனும் காசு கொடுக்கல, அவனும் சோறு போடல, வாயிலேயே ரவை வாங்கி உப்புமா கிண்டுறேன். நம்பாது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தமிழ்காரரு ஹிந்தி பொண்ணை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருக்கார். அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியாது. ரெண்டும் எப்படி குடும்பம் நடத்தும்னு யோசனை பண்ணி பாருங்க. தும் முஜே பானி ஐய அப்படிங்கிறது. அது தண்ணி வேணுமான்னு கேட்குது. பானி 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 கரம் பானி, அது தில் பானி, சுடு தண்ணியா பச்சை தண்ணியா அப்படின்னு கேட்குது. அவர் தில் நோ பானி கரம் வாட்டர் அப்படின்னு சொன்னோன்னா தண்ணி கொண்டு வருது. அந்த ஹிந்தி தெரியாத பிள்ளைகிட்ட கரம் பானி தில் பானின்னு கேட்டு பார்க்குறாரு. இல்லை, அந்த பிள்ளைக்கு குர்பானின்னா என்னன்னு தான் தெரியும். கடைசிக்கு வாட்டர்ன்னு சொல்லி தான் இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர். அதே மாதிரி அந்த பிள்ளை இப்போ தமிழ் பழகிருச்சு, இவரால் ஹிந்தி பழக முடியல. எங்கள் தமிழ் மொழியை மாற்று மொழிக்காரர்கள் எளிமையாக தெரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட பண்பாடும் கலாச்சாரமும் நாகரிகமும் உள்ள மொழி நமது தமிழ் மொழி. தமிழ் பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு! நம்ம வணக்கம் எப்படி சொல்லுவான்? வணக்கம். இந்த வணக்கம் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுமா? இப்படி கூட சொல்லியிருக்கலாம், வணக்கம் அப்படி வச்சிருக்கலாம். வணக்கம் அப்படிங்களாம், வணக்கம் 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 அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த நெஞ்சுக்கு பக்கத்தில் 2 கைகளை கூப்பி வணக்கம் சொல்கிறான் தமிழன் தெரியுமா? வலதுகை என்பது எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற கை, உழைப்பின் கை. இது நம்மை சுத்தப்படுத்தும் அசிங்கமான கை. தமிழனுக்கு வலது இடது என்று இடதுகையை எப்படி வலதுகையை நேசிக்கிறானோ அதுபோல சுத்தம் செய்யக்கூடிய சாதாரண மக்களும் வலதுகை போல இருக்கக்கூடிய உழைப்பாளர்களும் எங்களை பொறுத்தளவு ஒன்றுதான் என்று இடதுகையையும் வலதுகையையும் ஒன்றாக வைத்து வணக்கம் சொல்கின்ற இனம் நம்ம தமிழ்நாடு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எது பெருமை அப்படின்னா அழகு. அழகை பற்றி வர்ணிச்சா ஒரு பொம்பளை பிள்ளை அவ்வளோ சந்தோஷப்படும். பழைய பாட்டுகள் பூரா பெண்களை வர்ணித்து தான் பாட்டு. பார்த்தோன்னா சந்திர பிம்பமோ அப்படின்னா அன்னைக்கு டி.ஆர். ராஜகுமாரி அப்படின்னு வைக்க மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. அலிபாபா 40 திருடர். எம்ஜிஆர் இன்னொரு படத்தில் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். சரோஜதேவி மானல்லவோ கண்கள் தந்தது மயிலல்லவோ சாயல் அப்படின்னா பெண்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அழகை வர்ணிச்சா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்போ ஒரு பாட்டு தேவானயம் படிப்பார். சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா அப்படின்ட்டு
சுண்டை கெஞ்சி சோறுடா, சுரும்பு வாழை மீன் காலுடா, வர்ற ஸ்டைலில் பாடுறானோன்னா அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமாக வருது. இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, சப்புன்னு அரையும். அரைஞ்சோன்னா அந்த இன்னொரு தடவை அடி அப்படின்ட்டு என்ன பாட்டு பாடுவான், நீ அடிக்கிறது எனக்கு வலிக்கவே இல்லை. நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, சோதாவா இருக்கிறிய ஓமடியில் சாஞ்சு, சாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, மனச உசுப்புரிய நீ மீனை போல ஆஞ்சி, அந்த மீனை போல அழக வர்ணிச்சா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பெண்கள். அதே மாதிரி தீர்க்க சுமங்கலியா நீ இருக்கணும்னா அவ்வளோ சந்தோஷம். தாலி அவங்களுக்கோசம் இதை அந்த மஞ்சள் கயிறை கட்டி வச்சிருக்கிறேன். கோயிலில் கொஞ்சம் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு அந்த கொடியை எடுத்து வெளியில் வச்சு ஏமாதில் வைக்கிறேன். அதில் அவர் இருக்கார்ல, அவன் இஷ்ட தண்டி இருப்பான், புளி மூட்டை ராம்சாமி மாதிரி தண்ணியை போட்டு சாக்கடையில் கிடப்பேன். ஆனால் அந்த கயிற்றுல இருக்கான்னு நம்பி பாப்பா சுமங்கலியா இருக்கு பாரு அப்படின்னு தீர்க்க சுமங்கலின்னு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பிள்ளை பெற்று தாய் ஆயிட்டா பிள்ளை மக்களை பெற்ற மகராசிம்பாங்க. இது மூணும் பெண்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அழகு, சுமங்கலி, தாய்மை. இது மூன்றை விட ஒரு பெண்ணுக்கு எது மிகப்பெரிய பெருமை தெரியுமா? அழகுங்கிறது வயசாகி போனால் போயிடும். நான் ரொம்ப பேர் அழகிகள்லாம் எங்கள் தெருவில் இருந்ததெல்லாம் இப்போ எப்படி கிடக்குதுன்னு பார்த்தா, பின்னாடியே நாங்கள்லாம் அலைஞ்சோம் ஒரு பிள்ளை. இன்னைக்கு அது பல்லெல்லாம் இல்லாமல் ஏன் நல்லா இருக்கியா அப்படின்னு, நீயா ஜோசின என்ன இப்படி இருக்க, அப்புறம் இப்படியாவா இருப்பாங்க, நீயும் தான் அந்த கரடு கட்டி போயிட்டேல வளைக்க மண்டை ஆயிட்ட. அழகு நிரந்தரம் இல்லை, வயசானோன்னு சரியாயிரும், காணா போயிடும். சுமங்கலியா இருக்கிறது அந்த புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியா இருக்கலாம். தாய்மைங்கிறது ஒரு பிள்ளை பெற்று அந்த பிள்ளை நமக்கு நல்ல பிள்ளையா அமைஞ்சா போச்சு. ஒரு பெண்ணுக்கு எது பெருமை என்றால் இவை மூன்றும் பெருமை தான். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது தான் மிகப்பெரிய அந்த பெண்ணை சக்தி உள்ள பெண்ணாக மாற்றும். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த பெண்ணுக்கு கல்வியும் பொறுப்பும் கொடுக்கலாம். இன்னைக்கு ஒரு ஐஜியா ஒரு அம்மா இருக்கு, அமுதா ஐபிஎஸ். அந்த அம்மாவை பார்த்தா முன்னால் அந்த போலீஸ்காரங்கெல்லாம் அம்மா அம்மா ஹே மேன் எவா எவா டிஎஸ்பியா நீ? ஆமாம் இப்படி நிற்கிறார். யார்? 5 ஆம்பளைய. அந்த அம்மா சொல்கிற வரைக்கும் இப்படியே தான் நிற்கிறேன். எஸ், இன்னைக்கு ஏதோ ஒரு மர்டர் நடந்திருக்கு. யார் என்கொயரிக்கு யார் போகிறது? கன்சாமி போகிறார். கன்சாமியா போயா நீ? பொம்பளையா? 2 ஆம்பளை பிள்ளைய பெற்றார் ஒரு அப்பா. 2 பையன் சிவபெருமானுக்கு மாதிரி 2 அருமையான பிள்ளைய. 2 பேரும் என்னை காப்பாற்றுவாங்கன்னு உசுரம் கொடுத்து படிக்க வச்சாரு 2 பேரையும். அந்த அம்மா தாலியை விற்று 2வது மகனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுச்சு. எல்லாம் முடிஞ்சு படித்து கல்யாணம்லாம் முடிச்சு ஜம்முன்னு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு காரை வச்சுக்கிட்டு பெரிய பையன் வந்தேன். அப்பா இதப்பா எனக்கு தெய்வம், ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் தனியாக போயிடட்டா, சின்னவன் இருக்கான்ல உங்களை பார்த்துக்கிறதுக்கு. ஒரு வீடு பார்த்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லிடுச்சுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டேன். யார்? பெரியவன். அவங்க அப்பாட்ட உன்னைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் வாசலில் நின்னுட்டா, என்னை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறானே போயிட்டான். 2வது பையன் வந்தான். அப்பா அன்னை மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேப்பா, உங்களை விட்டுட்டு நன்றி இல்லாமல் போயிட்டான். நீ என்ன செய்ய போகிற? பார்த்துக்கிடுவியா? நீங்கள் 2 பேரும் வாடகை வீட்டுக்கு போயிருங்க, நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன்னு. அவங்க அப்பா அம்மா 2 அவனே தேவலாம் போல இருக்கு. அவனாவது நாங்கள் இருந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போனான், இவன் எங்களை துரத்தி விட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கானேன்ட்டு. இப்படித்தான் ஒரு அம்மா புதுசாக கல்யாணம் ஆனது பாயாசம் செய்வது எப்படி அப்படின்ட்டு ஒரு புஸ்தகத்தை வாங்கி பாயாசத்துக்கு ஒன்றொன்னா செஞ்சுட்டு இருக்கு. சேமியாவை எடுத்துருச்சு, வறுக்கவும், ஜவ்வரிசியை ஊற போட்டாச்சு, 2ஐயும் கலக்கவும், கலக்கியாச்சு.
சர்க்கரையை போடவும். போட்டாச்சு. ஏலக்காய், இது முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் அனைத்தையும் போடவும். எல்லாம் போட்டுட்டு புருஷன் உட்காந்துருக்கான். வீட்டுக்காரம்மா பாயாசம் செய்யுது, முடிஞ்சோடனே சாப்பிடுவான் அப்படின்னா அந்த அம்மா கிச்சனுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது. பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். என்னடி பாயாசம் செஞ்சுட்டு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. கடைசியில் போட்டுருச்சுங்க மாமா, பாயாசத்தை கடைசியில் ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஏலம்னா ஏலக்காய். ஏலக்காய் போட்டு இறக்க சொன்னதுக்கு ஏலம் போட்டு இறக்குச்சு. அந்த பாயாசத்தை தின்னவே ஆஸ்பத்திரியில் கலைஞ்சிட்டு கிடக்கிறேன். மூக்கில் டியூப்பை ஏற்றி குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் ஒரு பொம்பளை பிள்ளை யாராவது ஒருத்தன் துரத்திட்டு வருவேன். அந்த பிள்ளை ஐயோ யார், ஐயோ போடா, ஏண்டா இல்லை பின்னாடி, நான் யார் தெரியுமா அப்படின்னோடனே இப்படி பக்கத்தில் வந்து தொடுவான். உடனே ராஜு அப்படின்னு கூப்பிடும். அவன் 20 ஊர் தள்ளி நின்றுட்டு இருப்பேன். பைக்கில் வருவேன், மரத்தில் தொங்குவேன், குதிரை வண்டியில் வருவேன், மலையிலேருந்து ஏறி அது வரைக்கும் அவன் தொட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இவர் வந்து அப்படிம்பாரு. ஒரு 15 பேர் போய் விழுவாங்க, ஒரு 25 பேர் போய் விழுவேன். உடனே அந்த பிள்ளை கடைசியாக வந்து ரொம்ப நன்றிங்க, உங்களை தவிர வேற யாரும் தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்ற முடியும். உடனே இவர் என் கடமையை தானம்மா நான் செஞ்சேன். எந்த உலகத்திலடா இருக்கேன் இப்படி ஒரு கடமை வீரன். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆபத்து வந்தோடனே சினிமாவில் வேணா ஓடி வந்து காப்பாற்றுவான். அண்ணா எப்படியப்பட்டவர் தெரியுமா? அண்ணாக்கு ஹிந்தி தெரியாது. அண்ணா क्या बोलता है தெரியாது அண்ணாக்கு. तुम मुझे बोल नहीं हिंदी मालूम, அண்ணாக்கு தெரியாது. அண்ணா அமெரிக்கா பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காரு. பேரறிஞர் அண்ணா பொடி போட்டுட்டு வெத்தலாக்கு போட்டிருக்காரு. எப்படி கோட்டு டை ஷூ மாட்டி விட்டுருக்காங்க அண்ணாக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு கூட மதிப்பு கொடுக்காம வெத்தலாக்கு போட்டாங்க. புளிச்சனை அப்படியே துப்பிட்டு, கரை உள்ள பல்லு, பொடி போட்ட மூக்கு, அந்த கோட்டு போட்டிருக்க பட்டனை கூட மேலையும் கீழையும் போட்டிருக்காரு. வெள்ளைக்காரன் பார்த்துட்டு ஹூ இஸ் ஹீன்னு இருக்கான். ஹீ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு CN அண்ணாதுரை. அந்த குள்ளமான உருவத்தையும் அவரோட முகத்தையும் பார்த்துட்டு வாட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு இவருக்கு ஒன்றும் தெரியாது போல இருக்குன்னு நினச்சி அண்ணாட்ட ஒரு கொஸ்டின் பண்ணான் ஒரு பத்திரிகைக்காரன். There is a method of education in your country that is called matriculation. What is your opinion about matriculation? அண்ணாட்ட கேட்குறான். மெட்ரிகுலேஷனுங்கிற கல்வி முறையை பற்றி உங்கள் கருத்து என்ன? இங்கிலீஷில் கேட்குறான் அண்ணாட்ட. அண்ணா, மெட்ரிகுலேஷன் இஸ் த மெத்தட் ஆஃப் எஜுகேஷன். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இட் இஸ் த பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அந்த பத்திரிகையாளர் அப்படியே பார்த்தோன்னா அண்ணா அடிக்கிறாரு. மெட்ரிகுலேஷன் இஸ் த பாதரேஷன் ஆஃப் தி எஜுகேஷன். ஆஃப்டர் எ கிரேட் கன்சிடரேஷன் ஐ கேம் டு திஸ் கன்க்ளூஷன் அப்படின்னாரு. அவன் இப்படியே நின்னா நம்ம கண்டுபிடிச்ச இங்கிலீஷை காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒரு தமிழை இங்கே வந்து இந்த போடுறாரான்னு. வெளிநாட்டில் இருக்கும் பல்கலைக்கழகத்தில் பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்தில் முழங்கிய அண்ணாவுக்கு ஹிந்தி தெரியாது. இன்னொரு கொஸ்டின் பண்றான். இவ்வளவு ஆங்கிலத்தில் புலமையோட இருக்காரு. The next question, Mr. Annadurai. அப்படின்ட்டு next question. Can you give 100 words without the letter A, B, C, D? ABCDங்கிற 4 எழுத்து இல்லாம 100 வார்த்தை சொல்ல முடியுமா? உடனே அண்ணா, take it from me. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 99 வரைக்கும் சொல்றாரு. 99 இருக்கிற அந்த வார்த்தையில் ABCDங்கிற 4 எழுத்து வராது. இங்கிலீஷ்காரன் கூட கண்டுபிடிக்காததை எங்கள் பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு அவன் 100 வார்த்தை சொல்லணும்னு சொன்னான்ல. 99 சொன்னோன்னா 100ன்னா அதில் D வந்துடும். 100ன்னு சொல்லி மாட்டிக்குவாருன்னு நினச்சாங்க. ஆனால் அண்ணா 99 சொல்லிட்டு ஸ்டாப் அப்படின்னாரு.
100 வார்த்தை ஏபிசிடிங்கிற எழுத்து இல்லாமல் அன்னைக்கு வெள்ளைக்காரனுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் புலமையோடு பேசிய பேரறிஞர் அண்ணாவுக்கு ஹிந்தி தெரியாதியா?